தலையில சொரியறப்போ பாத்தீங்கன்னா டாண்ட்ரஃப் நிறைய பேருக்கு இருக்கிறப்போ, அழுக்கு இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா நெயில்ஸ்க்கு நடுவுல எல்லாம் ஒரு மாதிரி பிளாக் கலர்ல நம்மளுக்கு அழுக்கு கிரீஸ் மாதிரி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இதே இது சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கிறப்போ, தலை ஃபுல்லா நம்மளுக்கு டாண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, சொரிஞ்சிங்க அப்படின்னா நகத்துக்கு நடுவுல வெள்ளை வெள்ளையா மாவு மாதிரி வந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டாண்ட்ரஃபும் நிறைய இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரெகுலரா 2-3 நாள் நல்லா ஆயில் சும்மா சாதாரண தேங்காய் எண்ணெய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த மாவு மாதிரி வரதெல்லாம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு போயிடும். ஒரு 2 நாள் விட்டு கேப் விட்டு கூட நீங்க பண்ணுங்க. லைட்டா செக்ல ஆடின தேங்காய் எண்ணெய லேசா நல்லா தலையில எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்கிராப் நல்லா சுரண்டி விட்ட மாதிரி ஒரு மசாஜ் மாதிரி கூட பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஹாட் வாட்டர் வச்சு தலை குளிச்சிருங்க. மலவேம்பு தைலம் இது மாதிரிலாம் நம்மளுக்கு ஷாப்ஸ்ல கிடைக்கும் இல்லையா, அதை கூட லேசா நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா பொடுகு வராது. வேப்பெண்ணெய்க்கும் பொடுகு திருப்பி வராது. இது பொடுகு வராம இருந்துச்சுனாவே நம்மளுக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் நமக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். என்னன்னா இந்த பொடுகு பட்டு தான் நிறைய பேர்த்துக்கு பட அதிகமாகிறது, ஸ்கின் எல்லாம் பட வர்றது, முகத்துல எல்லாம் பட வர்றது. பொடுகு உதிர்ந்து தான் வரும் நம்மளுக்கு. மேல நல்லா தலை கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இதுவும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும்.